பெண்களே உங்களுக்காக என்ற இந்த புத்தகம் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் 3வது அத்தியாயத்திலிருந்து சில துளிகளை நாம் பார்க்கலாம். கர்ப்ப காலத்தின் போது மசக்கை ஏற்பட காரணம் என்ன? கர்ப்ப காலத்தில் 2ஆம் மாதத்திலிருந்து 3ஆம் மாதத்திற்குள் கருவிலுள்ள நச்சுக்கள் அவ்வளவுமே பெருமளவு கல்லீரலால் கிரகிக்கப்பட்டு அந்த நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு அது சிறுநீரகங்கள் மூலமாக வெளியேற்றப்படுகின்றன. இதற்காக கல்லீரலிலிருந்து செலவிடப்படும் இயக்க சக்தியானது திரும்பவும் மீட்கப்படும் வரை கல்லீரல் சற்று களைப்புடனேயே இருக்கும். இதுவே மசக்கை எனப்படும் காலமாகும். கல்லீரல் தன் சக்தியை அதிகபட்சமாக செலவிட்டு களைப்புடன் இருக்கும் வேளையில் மயக்கம், வாந்தி, பசியின்மை, கைகால்களில் சோர்வு, தலைபாரம் போன்றவை ஏற்பட ஆரம்பிக்கின்றன. இந்த சமயங்களில் இயற்கையாகவே சில பொருட்கள் வாய்க்கு ருசியாக இருக்கும். அது மட்டுமே உடலால் ஏற்றுக்கொள்ளவும் படும். இது மீண்டும் உடலில் நச்சு பொருட்கள் கலக்காமல் இருக்கவும் கல்லீரல் மேலும் தன்னுடைய இயக்க சக்தியை விரயமாக்காமல் இருப்பதற்காகவும் இயற்கை நமது உடலுக்கும் வளரும் சிசுவின் பாதுகாப்பிற்காகவும் ஏற்படுத்தப்படும் தற்காலிகமான மாற்றங்களாகும். கல்லீரல் சீர்படும் போது மசக்கை நீங்கும். மசக்கை ஏற்பட்ட ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவே பொதுவாக கல்லீரலானது தனது இழந்த சக்தியை மீட்டு விடுகிறது. மசக்கையும் நின்று விடுகிறது. பேறுகாலத்தில் மசக்கை தோன்றும் காலம் மிக மிக அவசியமாக பேணி பாதுகாக்கத்தக்க காலமாகும். மசக்கை என்பது கல்லீரல் உயிர் பெற்றெழுவதை குறிக்கிறது. இது தாயின் இரத்தத்தில் கலக்கும் குழந்தையின் நச்சுக்கள் அகற்றப்படும் முக்கியமான தருணமாகும். மசக்கையின் போது தாய் விரும்பியதையே கொடுங்கள். உணவுப் பொருளே கூட தாயினுடைய உடலின் இயற்கை எதை கேட்கிறதோ, அதாவது அப்பெண்ணின் வாய்க்கு ருசி என எதை கேட்கிறதோ அதை மட்டுமே கொடுக்க வேண்டும். அதை மீறி எதை கொடுத்தாலும் உடலுக்கு அது நஞ்சாகவே மாறுகிறது. இந்த நஞ்சை உடலிலிருந்து நீக்க கல்லீரல் மேலும் மேலும் தனது சக்தியை செலவிட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கல்லீரல் பலவீனமடையும் போது கீழ்வரும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நச்சு பொருட்கள் தாய் சேயின் இரத்தத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படும் வரை கல்லீரல் தனது சக்தியை வெளியாக்கிக் கொண்டிருக்கும். இது தாயின் உயிருக்கே பாதகமாக முடியலாம் அல்லது கரு களையலாம். இது எண்ணற்ற தாய்மார்களுக்கு 3ஆம் மாதத்தில் அல்லது 7ஆம் மாதத்தில் கரு களைய காரணமாகி விடுகின்றது. நச்சு பொருட்கள் இரத்தத்தில் சுற்று பெற்று கொண்டிருக்க அவற்றை எதிர்த்து அழித்து இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய செயலை செய்ய சக்தியற்று இருக்கும் கல்லீரலின் இந்த நிலையின் போது மயக்கமும் வாந்தியும் அதிகமாக தொடர்கிறது. தாய், வளரும் குழந்தை இருவரின் நச்சுக்களும் இரத்தத்தில் அதிகரிக்கின்றன. ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் கருவை சுமந்து 2 மாதங்களில்தான் அந்த கருவில் இரத்த நாளங்கள் ஏற்பட்டு அதன் இரத்த ஓட்ட நச்சுத்தன்மையை தாயின் இரத்தத்தில் கலக்கிறது. இதுவே மசக்கையின் ஆரம்பம். இதைத் தொடர்ந்து கல்லீரல் இயக்கத்தினால்
நச்சு பொருட்கள் நீக்கப்பட்டு கர்ப்பப்பையின் திறன் கூட்டப்படுகின்றது. இதுவே கல்லீரலின் இயக்கத்திற்கு காரணமாகவே அமைகின்றது. இவ்வாறு கர்ப்பப்பையின் திறன் உறுதிப்படுத்தப்படும் போது தாயும் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையும் முறையே தனித்தன்மையோடு வளர்கின்றன. குழந்தையின் இரத்தமும் தாயின் இரத்தமும் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. கல்லீரலின் இயக்கம் பலவீனமடைந்துள்ள நிலையில் கர்ப்பப்பையின் திறன் குறைகின்றது. இந்த சந்தர்ப்பத்தின் போது தாய் சேய் இரு பாலாரிடத்திலும் நச்சு பொருட்கள் கர்ப்பப்பையின் பலவீனத்திற்கு அதன் நிலைக்கு தகுந்தவாறு கலக்க ஆரம்பிக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் தாயிடமிருந்து பெரும்பாலான வியாதிகள், பரம்பரை வியாதிகள் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையை வந்தடைகின்றன. மேலும் இந்த 3வது அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள். இரத்த தானம் ஏன் கூடாது? இரத்தம் ஏற்றுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன? கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது? கர்ப்பகால மருந்துகளால் சிறுநீரகங்கள் எவ்விதம் பழுதடைகின்றன? விஷ கர்ப்பம் ஏன் ஏற்படுகிறது? கர்ப்பகாலத்தின் போது கால் வீக்கம் ஏன்? ஊளைச்சதையும் கர்ப்பப்பை நோய்களும் ஏற்பட காரணம் என்ன? இடுப்பு, கழுத்து, கை கால் மூட்டுகளில் வலி ஏற்பட காரணம் என்ன? அனீமியா, இரத்த சோகை ஏற்பட காரணம் என்ன? மண்ணீரலில் வீக்கம் ஏன் ஏற்படுகின்றது? இரத்த தானம் செய்வதால் உண்டாகும் விளைவுகள் என்ன? மேலும் இது போன்ற பல முக்கிய தகவல்கள் இந்த 3ஆம் அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளன.